ஹாய் ஹலோ அமீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை கசின் சீசன் 2 பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இதோட கதை புரியும். தென் எல்லாருமே இந்த சீசனுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆர்வத்தை க்யூரியாசிட்டியும் இன்னும் நல்லா மெழுகேற்றுற மாதிரி இந்த எபிசோட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஃபன்னாகவும் நான் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இந்த கதையை வந்து இந்த எபிசோடையும் நான் தூக்கிட்டு போயிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கடா. இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் என்றால், ஜிம்மனும் நீங்களும் நல்லா தான் பழகிட்டு இருந்திருப்பீங்க. ஜிம்மனுக்கு லைட்டாக டவுட் வருது. பிகாஸ் அவரும் நீங்களும், அதாவது நீங்களும் உங்கள் குழந்தனாரும் ஒன்றா இருக்கிற மாதிரி அவருக்கு நிறைய சீன் வந்து கண்ணில் மாட்டுது. அவருக்கு பயமாக வர இருக்கீங்க, நம்ம பொண்டாட்டியை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் பொத்தி உங்களை பார்த்துட்ருக்காரு. ஸோ ஒரு வழியாக 4 பேருமே அவுட்டிங் மாதிரி போயிட்டுருக்கீங்க. ஸோ அங்கே வந்து ஏதோ ஒரு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு லாட்ரி டிக்கெட் மாதிரி அடிக்குது. அங்கே நீங்கள் செகண்ட் ப்ரைஸ் எடுத்து உங்களுக்கு வந்து ஸ்விட்சர்லாண்ட் போடுறதுக்கு 2 டிக்கெட்ஸ், ஹனிமூன் டிக்கெட்ஸ் கிடைக்கிது. அப்போ வந்து ப்ரைஸ் கொடுத்தா பொண்ணு பேர் மாதிரியான்னு சொல்ல எல்லா மூடு வாஷ் அவுட் ஆக அப்பையிலேருந்து சிடுமூஞ்சி சித்தப்பா மாதிரியே ஜிம்மன் நடந்துக்கிட்டே இருக்கா. அப்படி வல்லுன்னு பிடுங்கி நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அழுது பேபேன்னு அழுவுறீங்க. விருந்துன்னு சொல்லிட்டு உங்களை அழைச்சிட்டு போக அங்கே நீங்கள் தனியாக போக ஏன் தனியாக வந்தேன்னு கேட்க அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல இப்படியே சில சினோரியோஸ் நடக்குது. அவர் அவங்கள தேடிக்கிட்டே உங்கள் வீட்டில் வந்து தூங்கியிருப்பார். எப்படியோ அடித்தா பிடிச்சான்னு சொல்லிட்டு உங்களை கண்டுபிடிச்சி தரன்னு அவரோட வீட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டு அங்கே ஒரு செல்ல சண்டை வந்து ரொமான்டிக்காக அழுத்த முனியமாக அந்த ஒரு சீனை எப்படின்னே விவரிக்க முடியாத மாதிரி நடக்குது. ஒரு வழியாக அழுதுட்டு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு இருந்துருப்பீங்க. ஸோ அதோட விட்டுருப்பா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வெடிக்கலாம். ஆமாண்டி, எனக்கு நான் தூங்கினதே உங்கள் வீட்டில், அதுவும் ரூமில் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்கிறாரு. ரியலி? நிஜமாக நீங்கள் தான் தூங்குனீங்களா? அதுவும் ஏன் வீட்லையா? ஆமாம். அப்படிங்கிறாரு. சரி, எப்படி நீங்கள் வீடெல்லாம் கண்டுபிடிச்சிங்க? ஆச்சரியமாக இருக்குது. அது ஏன் கேட்குறேன்? உங்கள் அம்மா உன் ரூமுக்கு என்னடா கதவு திறந்துருக்கேன்னு வந்து என்னை எழுப்பிவிட்டு அப்போலாம் அந்த இடத்துல தான் இருப்பான்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் உன்னை அடிச்சு பிடிச்சி கண்டுபிடிச்சி தரத்தன்னு இழுத்துட்டு வந்துட்டேன். இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை ரொமான்டிக்காக பார்த்துட்ருக்கீங்க. அவரும் லைட்டாக ரொமான்டிக்காக பார்க்கணுன்னு நினைக்கிறாரு. ஸோ பொறுமையாக அந்த கிஸ்ஸு மாதிரி உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு ரொமான்டிக்காக போகுது. அதில் அவங்கள கிஸ் பண்ணலாம், நம்ம பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸ் 2த்தையுமே பிடிக்கிறாரு. நீங்கள் எப்போன்னு இருந்த உங்களுக்கு விருந்து கிடச்சா அப்படி மாதிரி அப்பா ஃபைனலி ஒரு சம்பவம் இன்றைக்கி இருக்குடா மாப்பிள்ள அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த கிஸுக்காக கண்ணை மூடிட்டுருக்கீங்க. அவரும் கொஞ்சம் க்ளோஸராக வந்துட்டார். அப்போ பார்த்தா ட்ர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இடுப்புக்கிட்ட உங்கள் மொபைல் வந்து வைப்ரேட் ஆகுது. நீங்கள் அது கிடக்கு, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மொபைலை நீங்கள் கண்டுக்கவே இல்லை. அப்படியே டக்குன்னு சைட் பட்டன் எழுதிடுறீங்க. சைலண்ட்டில் போயிடுது. அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன கிட்டக்க வர்றாரு. திருப்பி அந்த ட்ருன்னு வைப்ரேட் ஆகுது. நீங்கள் டக்குன்னு சைலண்ட் பண்ணுறீங்க. அவர் எடுத்து தான் பேசேன் அப்படிங்கிற அது கிடக்கு. ஐயோ மிஸ் பண்ணாதீங்க, ஐயோ இப்படி தான் பல இது வரும், எல்லாத்தையும் தாண்டி உடச்சிட்டு வந்து கொடுக்குறதா காதல். வா 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 வந்து ஐயோ ஏங்க டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? அது கடக்க கழுத இன்னும் மண்டை உடையிற பிரச்சனை வரப்போகுது, தெரிஞ்சு வாங்குங்க. தோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் க்ளோஸராக போயிட்டாரு. இன்னும் 1 இன்ச்சு கேப் தான் இருக்கும். திருப்பி கால் அவர் கடுப்பாய் முதல்ல அதை அட்டன் பண்ணு, கடுப்பாயிடுவேன் நான் அப்படிங்கிறாரு. அதுக்கு செம்ம காண்டு. அப்படி கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷம் எவ்வடாவ என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குன்னு எவ்வளோவுக்கு ரிங் அடிச்சுட்டு வந்துடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உங்களை கிளாஸ்மேட்ஸில் எவ்வளோ ஒத்தி நீங்கள் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்கிறீங்க. மச்சான் உனக்கு எனக்கு தெரியுமா? சொல்லு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் டி. சொல்லு. உன் க்ரஷ் இருக்கானே அப்படின்னு உங்கள் டோன் மாறிடுச்சு. அப்படியே உங்களை பார்க்குறா ஜிம்னு. சொல்லு. உன் க்ரஷ் இருக்கானே அவ நம்ம கிளாஸுக்கு வந்தாண்டி. என்ன நம்ம கிளாஸுக்கு வந்தானா? ஆமாண்டி, உன் க்ரஷ் கிளாஸுக்கு வந்தார். எதுக்கு என் க்ரஷ்ஷு?
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நீங்கள் ரியாலிட்டிக்கு வரீங்க. அப்படியே டக்குன்னு ஜிம்முன்னு பார்க்குறீங்க. டக்குன்னு கால் கட் பண்ணிவிட்டு சரி சரி இதோ வந்துட்டேன். க்ரஷ் பண்ணிட்டியா? ஆ ஏன் பிஸ்கெட் எல்லாம் க்ரஷ் பண்ணுற? அது அப்படியே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றிட்டீங்க. அவர் அப்படியே உங்களே ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாரு. சரி சரி நான் வைக்கிறேன் ஃபோனை. பாய்டி. ஒரு க்யூரியாசிட்டியில் வேறு என்னென்னமோ சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக பின் கழுத்து அப்படியே தடவிட்டு இதோ என் ஃப்ரெண்டுக்கு பிஸ்கெட் க்ரஷ் பண்ணி சாப்பிட்டா பிடிக்குமா, அதுக்கு போய் இந்த நேரத்தில் கால் பண்ணி என் உயிரை வாங்குறான். சரி எனக்கு கீழே வேலை இருக்குது, அத்தை பாவம் தனியாக கஷ்டப்படுறாங்க, போயிட்டு வரேன், ஒரு நிமிஷம் நல்லு. சொல்லுங்க தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் இவ்வளோ கேவலமாக போய் சொல்கிற? பொய்யா? யார் போய் சொன்னா? நான் தான் சொல்கிறேன்னா அவளுக்கு க்ரஷ் பண்ணி பிஸ்கெட் சாப்பிட்டா தான் பிடிக்குமா, அதான் ஏன் க்ரஷ் பண்ணுறேன்னு கேட்டேன். ஏன் நீ கட் பண்ணிட்ட தானே? ஏன் அந்த லைட் எரிகிறது கூட என் கண்ணுக்கு தெரியாதா அப்படிங்கிறாரு. யார் கட் பண்ணா? அதெல்லாம் கட் பண்ணல. சரி என் டைம் ஆகுது அப்படி சொல்லி நீங்கள் போகிறீங்க. அவரை தாண்டி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க. வெடுக்குன்னு அவர் உங்கள் கையை பிடிச்சிட்டாரு. என்னது சொல்லுங்கள், ஏன் பாதியிலே இருக்கிறத முடிக்கலான்னா? யார் அந்த க்ரஷ்ஷு அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அப்படியே தரன்னு ஊற்றுது. மாட்டினோண்டா, செத்தான் சேகர். க்ரஷ்ஷா? சி, அப்படிலாம் யாரும் இல்லை. உங்கள் காதில் என்ன இப்படி மட்டமாக விழுது? சரி உன் மொபைல் தாயேன் அப்படின்னு கையை காமிச்சு தாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை உதறீங்க. தா அப்படிங்கிறாரு. நீங்கள் கடன்னு ஓடுறீங்க வாசலுக்கு. அந்த அந்த டோர்கிட்ட ஓடுறீங்க. வெடுக்குன்னு முன்னாடி நின்றுட்டு எங்கே ஓடுற முதல்ல தா அப்படிங்கிறாரு. படா அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு ஓடுறீங்க. அதாவது பின் சைடு வழியாக போயிட்டு அந்த பெட்டெல்லாம் சுற்றிட்டு இருக்கீங்க. பாரு ஒழுங்கு மரியாதை நின்றுட்டு கடுப்பேற்றாத ஒழுங்கு வழியாக தான் உன் மொபைலை கொடுக்க மாட்டேன் போடா அப்படிங்கிறீங்க. நீ கொடுத்துரு அப்படி சொல்லிட்டு அவர் வாங்க போகிறாரு. நீங்கள் அப்படியே என்ன பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு ஓடுறீங்க. பெட் மேலே ஏறி கடற்கரை குதிக்கிறது. திருப்பியும் அந்த பெட்டில் சுற்றி வர்றது. அவரும் பார் வயனு இவ்வளோதான் ஒழுங்கா நின்றுடு. பிடிக்கும் இல்லையா கிளவா? புடிடா புடி. அவ்வளோ வயசாயிச்சா பாரு. ரொம்ப அதிகமாக பேசுகிறேன். ஒழுங்கா ஃபோனை கொடுத்துரு. பண்ண எனக்கு செம்ம காண்டாக்குது. ஒழுங்கா கொடு. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குதிச்சு ஓடுறீங்க. அவர் டக்குன்னு ஒரு நிமிஷம் உங்கள் சாரியை பிடிச்சிட்டாரு. நீங்கள் விடுங்கங்க விடு டி அத்தான் விடுறான் அப்படின்னு சொல்கிறீங்க. விட முடியாது டி. மாட்டினியா? என்னென்ன சொன்னேன்? கிளம்பணா நான் ஓட முடியாதா என்னால்? பிடிச்சிட்டேன்டி அப்படிங்கிறாரு. பிடிக்கலையே அப்படி சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் ஷோல்டரில் உள்ள பின்னை அவுத்துட்டு டடன்னு சுற்றிட்டு அந்த சாரி மட்டும்தான் இப்போ அவர் கையில் இருக்குது. பக்கத்தில் அந்த பாத்ரூம் இருக்கும். அந்த பாத்ரூமில் அப்படியே ஒழிஞ்சிட்டு நீங்கள் அப்படியே லாக் போட்டுருவீங்க. கதவுக்கு பக்கத்தில் நின்றுட்டு அவர் ஓப்பன் பண்ணடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. கிளவா போச்சா? ஓப்பன் பண்ண முடியலையா? ஐயோ பாவம். நான் பாத்ரூமில் இருந்த அழிவினை ஒழிஞ்சு இந்த கதை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வர மாட்டேன்டா படா அப்படிங்கிறீங்க. ரொம்ப டாபட்டு பேசுகிறடி. வில்லேஜ் கேர்லாக இருக்கிறியா நீ? நீ என்கிட்ட மாட்டாமையா போயிட போகிற அப்படிங்கிறாரு. மாட்டினா பார்த்துக்கலாம் கிளவா அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு அந்த கிளவருங்கும் போது ரொம்ப எரிச்சலாக வர்றாரு. மனுஷன் அப்படி காண்டில் நிற்கிறாரு. இப்போது அவர் வரணும், எப்படி வர வைக்கிறதுன்னு அப்படியே பிளான் பண்ணிகிட்டே இருக்காரு. பாத்ரூமில் நீங்கள் லாக் பண்ணிட்டு இங்கே மட்டும் ஜாலியாக பெஸ்ட்டாக மூடிட்டு அதில் உட்காந்து மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் மொபைல் தான் உங்கள் வேலை தான் இருக்குல்ல, நீங்கள் வந்து ஜாலியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படியே இருந்துட்டு இருக்கும்போது ஒரு 15 minutes இருக்கும். அவரோட வாய்ஸ் எதுவுமே கேட்கவே இல்லை. போயிட்டாரா? அப்படியே என்ன பண்ணுறோம், வெளியில் போயிட்டு நம்ம சாரி வேறு ஏதாவது மாற்றிட்டு துணியை காணும்னு அவர்கிட்ட மாட்டாமல் ஓட்டியே போயிடணும். இதுதான் நம்மளோட பிளான் வயன். ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க,
அப்படி ரொம்ப பொறுமையாக கால் வேறு எடுத்து வைக்கிறீங்க. நீங்கள் வர்ற அச்சு கூட தெரியாத அளவுக்கு சத்தியமாக இருக்கவே இருக்காது. ஏன்னா நீங்கள் தான் ஜல் ஜல் கொலுசு போட்டிருக்கீங்களா, எப்படி கேட்காம இருக்கும். நீங்கள் அதை அவுத்து வைக்கிற மாதிரியும் கிடையாது. இருந்தாலும் அவ்வளோ பொறுமையாக நடந்து வரீங்க. ஒரு வழியாக நடந்து வந்துட்டு பக்ஜிமேன் பக்ஜிமேன் அப்படிங்கிறீங்க. சத்தமே இல்லை. அத்தான் அத்தான் சத்தமே இல்லை. டே கிளவா அப்பயும் சத்தமே இல்லை. போயிட்டானா நான் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு பயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பொறுமையாக கதை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு இல்லையா அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபுட் பிரிண்ட் எடுத்து வைக்கிறீங்க. மாட்னியா ஸ்வீட்டா அப்படின்னு சொல்லிட்டு கதவை அப்படியே பிடிச்சிட்டு நிற்கிறாரு. நீங்கள் போகலையா நீ உன் மொபைலில் குடுறி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இடுப்புலேருந்து வெடுக்கணும் பிடுங்கிட்டாரு. குடுஜிமன் டே குடுடா என்ன சொன்ன, கிழவன் சொன்னியா, இங்கடி இந்த கிழவனை பிடிச்சி காட்ட போவோம் அப்படிங்கிறாரு. கொடுத்துரு ஏன் மொபைல் எடுத்துக்கிறா நீ குடுட்டான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி நீங்கள் அடிக்கிறீங்க. அவர் ஓடுறாரு. இப்போ துரத்துக்கிட்டே ஜிமன் அத்தான் அப்படிங்கிறீங்க. அவர் ஓடிக்கிட்டே இருக்கார். நல்லா துருன்னு வேறு ஓடுறாரு. இது கிழவன் சொன்னால் இப்படி ஓடுறாங்க, என்ன பண்ணுறது இவனை பிடிச்ச அவனே மொபைல். ஐயோ என்னோட க்ரஷன் வேறு அதில் இருக்குமே. நான் வேறு க்ரஷன் வேறு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்துட்டேன் நான் மாட்டிப்பேன். என்ன வேறு மாட்ட மாட்டவே மாட்டேன். புடி அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போ தான் பெட்டில் ஏறுவார். வீட்டுக்குன்னு அவரோட காலை முடிச்சு டக்குன்னு இழுத்துடுறீங்க. இழுத்த உடனே அப்படியே பெட்டில் அவர் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. ஸோ அதாவது பெட்டில் விழுந்துவார். பெட்டில் விழுந்தோடனே நீங்கள் நம்ம அப்படியே மிளக்க அவர் மேலே அப்படியே விழுந்து உங்கள் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாகவே நம்ம மொபைல் வேணும், மொபைல் எடுத்துடணும் அந்த மாதிரிங்கிற ஒரு பொசிஷன்ஸில் தான் இருக்கீங்க. நீங்கள் அவர் மேலே அப்படியே என்னமோ அந்த போலீஸ்காரங்களாம் அப்படியே கிளைம் பண்ணுவாங்களே மட்டு மேலே, அந்த மாதிரி நீங்கள் வந்து மண் மேலே ஏறுற மாதிரி அப்படியே முட்டி மோதி ஜிமன் மேலே ஏறி எப்படியோ அவர் ஹேண்டுக்கிட்ட நீங்கள் போயிட்டு அவர் அப்படியே டக்குன்னு இன்னொன்று ஒரு ஹேண்டில் திருப்பிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடித்து பிடிச்சி அவர்கிட்ட ஒரு வழியும் உங்கள் மொபைலை வாங்கிட்டு அப்பாடா என் மொபைல் கிடச்சிச்சு அப்படி சொல்லிட்டு அவர் மேலே படுத்துக்கிட்டு கத்திட்டு இருக்கீங்க. அப்போது டக்குன்னு ஒரு கதவு டொம்முன்னு அடிக்குது. ஜிவன் ஏன்டா அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ பொறுமையாக அவங்க கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு அவங்க அம்மா திட்டிட்டு அந்த ஏதோ உருட்டு கட்டை சம்திங் வச்சுருக்காங்க, அந்த சப்பாத்தி உருட்டு கட்டை சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி கட்டை எடுத்துகிட்டு அவங்க அம்மா திட்ட வராங்க. ஜிம்மனுக்கும் உங்களுக்கும் சண்டை நினச்சிக்கிட்டாங்க. பாவம் அவங்க இதுமாரி கசமசன்னு சண்டை கேட்டால் என்ன நினைப்பாங்க அவங்க. ஸோ இப்படி இருக்கவும் அப்படியே ஒரு நிமிஷம் உங்களோட சுச்சுவேஷன் அவங்க பார்க்குறாங்க. ஐயோ சாரி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கதவை பொறுமையாக சாத்திட்டு பசங்களா கதை லாக் பண்ணிட்டு பண்ணுங்கடா எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சொல்லிவிட்டு அந்த கதவு கிட்டே போயிட்டு ஐயோ இந்த காலத்து பசங்க என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வைக்கப்பட்ட அந்த இடத்துல விட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது இங்கே, எதுக்கு இவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஜிம்மினும் நீங்களும் சுய நினைவுக்கே வந்துட்டுருக்கீங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் அந்த ஃபைட்டு அந்த மொபைலு அந்த சீக்வன்ஸில் இருந்திருப்பீங்க. ஏற்கனவே உங்கள் சாரி அவுட், அது ஒரு விஷயம். இப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிம்மன் மேலே வேறு இருக்கீங்க. அப்போ எந்த பொசிஷனில் இருக்கும்னு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தான் இமேஜினேஷனே வேறு லெவலில் இருக்குமே. ஜிம்மன் மேலே நீங்கள் கிளைம் ஆகிட்டு உங்களுக்கு சாரியே இல்லை, ஜஸ்ட் ப்ளவுஸ் அண்ட் என்னது அது பேர் என்ன இன்ஸ்கர்ட்டு அது மட்டும் போட்டுட்டு நீங்கள் ஜிம்மன் மேலே கிளைம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பொசிஷன்ஸ் இருக்கும். இப்போ தான் ரியாலிட்டிக்கு வந்துட்டு கடன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜிம்மன் மேலேருந்து ஏந்திரிச்சு அப்படியே கப்பிச்சு பண்ணி உட்காந்துருக்கீங்க மொபைலை உங்கள் கையில் வச்சுட்டு. அவர் நான் கீழே போகிறேன், இல்லை நானே போகிறேன், முதல்ல இங்கே இருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு என்னமோ வெக்கம் வருது புதுச்சா இந்த கிழவருக்கு. நீங்கள் என்ன பண்ணீங்க, கடன்னு சாரியை வந்து அவர் முன்னாடிட்டு சாரி மாற்றுறீங்க. அவர் எதுவுமே தெரியாத மாதிரி கீழே குனிஞ்சிட்ருக்காரு. அவருக்கு சிரிப்பு வர வருது, இவ்வளோ நேரம் என்ன நடந்ததுன்னு நினச்சி. அவர் நான் உனக்கு கேட்கணும் என்னன்ட்ட என்னது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீழே உள்ள ஃப்ளீட்ஸ் எடுத்துகிட்டே அவர்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. எவ்வளோ தைரியமாக என் கண்ணு முன்னாடி சாரி மாற்றிட்டுருக்கேன் அப்படிங்கிறாரு. அதான் புருஷன் பொண்டாட்டின்னு ஆயிடுச்சே, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஆனால் உங்களை பார்க்குறாரு. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், இன்னும் ஜஸ்ட்
4 days தான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி க்ரீப்பியாக சிரிக்கிறீங்க. அவருக்கு லைட்டாக ஜர்க் ஆகுது. இப்படியே பார்க்குறாரு உங்களே. முடிஞ்சிச்சு, சரி நான் கீழே போகிறேன், உனக்கு இப்போது ஒரு தந்தி வரும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் உங்களே பேனை பார்த்துட்ருக்காரு. என்ன செய்ய காத்திருக்காளோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாரீ எல்லாத்தையுமே அந்த ஹேர் எல்லாத்தையுமே சரி பண்ணிவிட்டு ஒரு வழியாக கீழே போயிட்டு உங்கள் அத்தை வந்து கிச்சனில் இருக்காங்க. நீங்கள் அப்படியே அந்த ஸ்லாப்பில் ஏறி உட்காடுறீங்க. அதான் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு, உனக்கு பிடிச்சதாண்டி அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு மெனு சம்திங் சொல்லிகிட்ருக்காங்க. அது அரைகுறையாக வெந்துட்டுருக்கும் போதே அப்படியே தட்டில் போட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஸ்லாப்பில் உட்காந்துட்டு சும்மா அப்படியே குறிச்சிட்ருப்போம்ல, அதுமாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் உங்கள் கற்றுக்கிட்ட அத்தை உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லடி. அது எங்கது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உங்கள் இடுப்புலேருந்து 2 டிக்கெட் மாதிரி எடுக்கிறீங்க. என்னது இது அப்படிங்கிறாங்க. இது ஹனிமூன் டிக்கெட் தான். ஓ பிளான் பண்ணிட்டீங்களா, எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் பிளான் பண்ணல, ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டாங்க. யார் பண்ணா, அது எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த 4 பேர் போனது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஸோ கப்பிள்ஸாக நடந்தது, தென் செகண்ட் ப்ரைஸ் எடுத்தது எல்லாத்தையுமே உங்கள் அத்தைக்கிட்ட ஒன்றே விடாமல் சொல்லிட்டீங்க. அப்படியா, செகண்ட் ப்ரைஸுக்கு சுவிட்சர்லாண்டா, வா ரே வா, வேறு லெவலில். ஆமாம் ஹோட்டல் பேக்கேஜ் எல்லாத்துக்குமே சேர்த்து எல்லாமே அவங்களே பே பண்ணிட்டாங்க. நம்ம ஒரு செலவும் கிடையாது, ஜாலியாக நம்ம போய் என்ஜாய்மெண்ட் வர்றது தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இவ்வளோ தான் சொல்கிறதுக்கு எதுக்குங்க காரணம், என்னது உங்கள் பிள்ளைய போய் சமாதானப்படுத்திட்டு வாங்க. எனக்கு தெரியாது, உங்கள் பிள்ளை இந்த சுவிட்சர்லாண்ட் ஹனிமூனுக்கு வந்தே ஆகணும் அவர் சொல்லிவிட்டாம்மா. அந்த பேக்கேஜஸ் இன்னும் ஜஸ்ட் 1 month தான் வேலிடிட்டி. எனக்கு தெரியாது, சுவிட்சர்லாண்ட் நானும் அவரும் போயே தீரணும். நான்லாம் அவர்கிட்ட பேச முடியாது, நீங்கள் தான் பேசி ஒழுங்கு மரியாதை எங்களை சேர்த்து வைக்கிற வழியை பாருங்கள். என்னடி நீ கேட்குறத விட்டுட்டு என்ன, நான் உங்கள்கிட்ட தான் கேட்பேன், நீங்கள் தானே என்னை கட்டி வச்சிங்க, நான் உங்களை தான் கேட்பேன் அப்படிங்கிறீங்க. ஆத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு வாயில் கை எடுத்து வச்சுக்கிட்டுருக்காங்க. நீங்கள் சீக்கிரம் என்னாலாம் வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது, புரிஞ்சுதா உங்களுக்கு அப்படிங்கிறீங்க. செம வாஸில் இருக்குடி, வா 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 வா, நீ தாண்டி என் பையனுக்கு ஏக பொருத்தம் பா, கரெக்டாக தான் கடவுள் கணிச்சு வச்சுருக்காரு உனக்கும் அவருக்கும். நான் கூட என்னமோ நினச்சேன், கடவுள் எங்கேயோ ஒரு முடிச்சு போட்டிருக்காரு தான் அப்படிங்கிறாங்க. அந்த முடிச்சு என்னவா வேணா இருக்கட்டும், எனக்கு தெரியாது, இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே நானும் ஒரு ஹனிமூன் போயே தீரணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே நாடு இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதெல்லாம் ஒரு கணக்கு. அது சரி ஏதோ பண்ணிட்டு போ, ஒத்துக்கணுமே, அது உங்கள் பொறுப்பு. இது வரைக்கும் தான் என் கண்டென்ட்டு, புரிஞ்சதில்ல. உங்கள் பிள்ளைகிட்ட போய் பேசுகிறோம் இல்லையா பாருங்கள், நான் போயிட்டு வரேன் பாய். அதுக்கப்புறம் இதில் உப்பு பத்தலை, அதை போட்டுருங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன வேலைக்கு வந்தோமோ சிறப்பாக எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பிட்டீங்க. நீங்கள் அர்ஜுனை பார்க்கணுமே. மௌனமான மரணம் ஒன்று உயிரை கொண்டு போனது, உயரமான கனவு இன்று கரையில் வீழ்ந்து போனது, இசையும் போனது, திமிரும் போனது, தனிமை தீயிலே வாடினேன், ராமர் போனது, சீதை போனது, எங்கே என் காதல் தேடினேன். இங்கே பாடிக்கிட்டே இருக்கும் போது அப்படியே ஜிம்மன் வராரு. சத்தியமாக உன் காதல் செட்டே ஆகாதரா, சத்தியமாக உருப்படவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறேண்ணே, நானே மனசு ரணமாக இருக்கேன், எனக்கு உஷாரே ஆக மாட்டானே, மனசு வலிக்குது. என் சீதா காரில் எடுத்துகிட்டு வாங்கினது பத்தல உனக்கு அண்ணன், நான் திருப்பியும் சொல்கிறேண்ணே, ஏன்னா என் வாழ்க்கையில் வந்து உயிரை வாங்குற முடியல, போ போ அப்படிங்கிறாரு. நான் வந்ததுக்கு காரணமே உன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணதாண்டா. அப்படியா, என் சீதாவை என்னிடமிருந்து சேர்த்து வைப்பாயா அப்படின்னு கேட்குறாரு. மூடு, நீ இந்த தூய தவள் மயிரெலாம் பேசுகிறது விட்டுட்டாலே அது அந்த பொண்ணே உனக்கு செட் ஆகிடும். நீ இந்த மயிர் பேச தான் அது ஓடியே போயிடுது உனக்கு பார்த்துட்டு தெரிச்சு. ஆனால் ராமர் சீதா என்பது அந்த காலத்திலிருந்தே அந்த காதல் கதை உள்ளதல்லவா அப்படிங்கிறாரு.
அப்படியே ஜிம்மன் ஒரு நிமிஷம் அப்படியே புருவத்தை ரெண்டுத்தையும் கையை வச்சு அந்த புருவம் ரெண்டுமே ஜாயின் பண்ணுற இடத்துல அப்படியே கை வச்சுட்டா. ஐயோ சகிக்கலை அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்ருக்காரு. சரி சொல்லுன்னு அப்படிங்கிறாரு. ஒரு நிமிஷம் என்னடா அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் கேட்கும். இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சுக்கிட்ட இருக்கிற ஒரு பொட்டை அவர் எடுத்து அப்படியே அப்படியே காட்டுறாரு. அது கொடு, அது வயனோட பொட்டை தான், கொடு. இங்கே ஒருத்தவன் லவ் ஃபெயிலியர் பாட்டு பாடிட்டுருக்கான். வெறுப்பேற்றுற மயிர் வரியாடி உள்ளுங்க மாதிரியே இந்த இடத்துல கிளம்பு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மொழியிட்டே பேசிகிட்டு இருக்கான் அர்ஜுனு. டேய் என்னடா இப்போ பிரச்சனை? அவன் வெந்துட்டுருக்கான், கிளம்புன அப்படிங்கிறான். டேய் அது அது சும்மா தெரியாமல் கட்டி பிடிக்கும் போது நெஞ்சில் பட்டிருக்கோம். நெஞ்சில் பட்டதுன்னு சொல்லாத போ, எரிச்சலாக வருது எனக்கு போ. நீ சந்தோஷமாக இருக்க, என் வாழ்க்கையில் அணிஞ்சு போயிட்டு தீபம் அப்படிங்கிறாரு. விளக்கேற்று தாண்டா நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. சரி உன் ஐடியா தான் என்ன, சொல்லு அப்படிங்கிறாரு. பாருடா தம்பி, நீ இந்த சீதா ராமன் இப்படிலாம் சொல்லிகிட்டே இருந்தால் சத்தியமாக உருப்படாது உன் காதல் மயிரெல்லாம். புரிஞ்சுதா? நீ என்ன பண்ணு, அவளை நீ அவாய்ட் பண்ணு, அப்போ தான் உனக்கு அந்த லவ்வெல்லாம் செட் ஆகும். புரிஞ்சுதா அப்படிங்கிறாரு. ஆனால் என்னவளை பார்த்தா ஐயோ முதல்ல இது மூடுறா அப்பா முடியல. அது 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 என்னவளை பார்த்தால் எனக்கு அந்த மொழி வந்து விடுகிறது அண்ணா, நான் என்ன செய்கிறது அப்படிங்கிறாரு. அப்போ காதெல்லாம் தூக்கி மண்ணில் போடுப்போ, சத்தியமாக உருப்பட மாட்டேன் போய்த்தலை அப்படிங்கிறாரு. அண்ணா நான் ஒன்று இதுதான், நீ அவாய்ட் பண்ணு, இந்த சீதாராமன் சொல்கிற மாதிரி நிப்பாட்டி ஒழி. அது நிப்பாட்டினால வச்சுக்கேன் 100% உன் காதல் ஜெயிச்சிரும். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் நீ அவளை கண்டுக்காத மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக லவ் சக்ஸஸ் ஆகிடும். நீயே என்கிட்ட வந்து ஏதாவது ட்ரீட் ஏதாவது கொடுப்பேன். சரி என்னோடய சீதாவை அடையிறதுக்கு நான் கண்டிப்பாக அந்த மொழியை நான் பேசாமல் இருக்கேன் அண்ணா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மனும் அவரோட தம்பி அர்ஜுனும் பேசிகிட்டு இருக்கும் போது அங்கே அம்மா குட்டுன்னு வராங்க. வந்துட்டு டேய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருக்கு நடுவில் உட்காடுறாங்க. ஜிம்மனு என்னம்மா அப்படிங்கிறாரு. அர்ஜுனும் என்னம்மா அப்படிங்கிறாரு. அர்ஜுனோட மூஞ்சி பார்த்துட்டு சிச்சி உன்கிட்ட கண்டென்ட் இல்லை, உன்கிட்ட இருக்குது. டேய் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்டா. என்னம்மா? அப்படி அந்த சைட் கேப்பில் அந்த கதவுக்கு வாசலில் அந்த கதவுக்கு பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி நிற்கிறீங்க. டடக்குன்னு உங்கள் ஷோல்டரை யாரோ 2 பேர் பிடிக்கிற மாதிரி அப்படியே பொத்துன்னு உங்கள் ஷோல்டரில் அப்படியே தாவங்கடையை வச்சு நிற்கிற மாதிரி இருக்குது. அது வேறு யாரும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட் சீதா தான். அவளும் ஒட்டி கேட்குறாளாமா உங்களோட ஷோல்டரை பிடிச்சிட்டு. கத்திராத மச்சான் நான் தான் அப்படின்னு சொல்லவா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள கான்வர்சேஷன் இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. டேய் என்ன ஐயோ அர்ஜுனே நீ மேலே வெளில போடா. இது ஏன் ரூமு, எல்லோரும் ஒவ்வொருத்தவங்களாம் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, முதல்ல நீங்களாம் எல்லாம் வெளில போங்க. சரி நீ அப்போ இங்கே இரு. டேய் என்னடா உனக்கு எதுவும் ப்ரைஸு கிடச்சிருக்காமே? என்ன ப்ரைஸுமா? என்னடா நீயும் தான் இருந்தியாமே, இன்னமும் ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாண்டு போகிற ப்ரைஸு கிடச்சிதுன்னு மர்மம் சொல்லிகிட்டு இருந்தா. அப்படியே ஜிம்மன் தலையில் கை வைக்கிறாரு. சொல்லிட்டாளா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஆமாம்மா கிடச்சிது, உனக்கு ஏதோ ஆறுதல் பரிசு கிடச்சிதாமே, என்னதுடா அது? நீ வேற ஏம்மா கேட்குற? என்னடா ப்ரைஸு? ஆறுதல் பரிசு 500 கொடுக்குறானுமா. ஏதாவது கிஃப்ட்டு கொடுத்துருந்தாலாவது மெமரபுளாக இருக்கும். 500 நான் கீழே கிடக்கு, பாவம் பரிதாபப்பட்டு 500 கொடுத்துக்கான்னு சந்தோஷப்படுவே. இல்லை வேணாம் நான் கொடு, பரவாயில்ல அது என்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சொல்கிறாரு. சரி இருறோம் நீ வர நடுவில் வந்துட்டு பேசிட்டு கேட்டது நீமா? சரி போடா மருமம் இல்லைடா, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போல் போயேன்டா. ஏன்டா? அது என்னமோ 1 மாதம் வரைக்கும் தான் இருக்குமா டியூரேஷன் டேட்டு, அதுக்கப்புறம் இது கேன்சல் ஆகி ஒழிட்டோம் அப்படிங்கிறாரு. என்ன சொன்ன? அது போகிறேம்மா கண்டிப்பாக போகிறேன். அதான் 1 மாதம் இருக்குல்ல, 1 மாதம் இருக்குன்னா 1 மாதம் வரைக்கும் நீ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஹனிமூன் எப்போ வேணால் போகலாம், அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படியே கடை வந்துட்டு ஆமாத்த நல்லா சொல்லுங்கத்த உங்கள் பிள்ளைகிட்ட. நீ வந்துட்டியா? ஷோ அர்ஜுன் எல்லாம் நம்ம ரூமில் தான் வராங்க. அப்படியே டக்குன்னு சீதா போதன்னு அப்படியே லைட் எரியுது அவருக்கு. அப்படியே என்ன பேச வந்தாரோ அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு வாங்க எல்லோரும் வாங்க. ஐயோ அண்ணன் சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு
போய் ஜிம்னை பார்க்க ஜிம்னை அப்படியே முறைக்கிறாரு. அப்படியே கண்டுக்காத மாதிரி இருக்கார். இங்கே சீதா வந்துட்டு ஐ அப்புறம் ஹனிமூன் போகிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கியூரியாசிட்டியில் அப்படின்னு சீதா கேட்குறா. அதுக்கு வந்து ஜிமன் இன்னும் பிளான் பண்ணலாமா அப்படிங்கிறாரு. ஸோ அப்படியே எங்கே என்ன யாரையுமே காணும், வீடு அப்படியே வெறிச்சோடி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பாவும் மூக்கு வேர்த்துட்டு கடகடன்னு வந்துட்டாங்க. வந்ததும் என்ன எல்லோரும் இங்கே இருக்கீங்க, வாங்க சம்மந்தி வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து உங்கள் அம்மாவையும் உங்கள் அப்பாவையும் உட்கார வச்சிட்டாங்க. ஸோ பெரிய ரவுண்டாக இருக்குது. கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்கீங்க? ஜிமனு, நீங்கள், அர்ஜுன், சீதா, தென் ஜிமினோட அம்மா, உங்கள் அப்பா, தென் உங்கள் அம்மா, மொத்தம் 7 பேர் இருக்கீங்க. ஸோ அந்த அவ்வளோ பெரிய கேங்கில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்பா பார்த்தா குடுகுடுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பேய் சீன் இருக்கும்ல. ஸோ நான் சொன்னேன் ஒரு டப்பா நம்ம ஒரு ஆண்டி பார்த்து பயந்துக்கிட்டே இருந்ததுன்னு. ஸோ அந்த ஆண்டியும் வந்துடுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் மொத்தம் இப்போ 8 பேர் இருக்கீங்க. இப்படி ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கும் போது அப்பா வந்து ஏதாவது விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விளையாடலாம் என்ன விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது என்ன விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாட்டிலை திருப்பி போட்டுட்டு குலுக்கால் முறையில் என்ன அவங்களுக்கு தண்டனை கிடைக்குதோ அந்த தண்டனை தான் அவங்க பண்ணணும். சப்போஸ் அந்த தண்டனை வந்து ஏதாவது பயமுத்துற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதை வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, அதை வந்து அவங்க சைலண்ட்டாக நிறைவேற்றிடணும் அப்படின்னு இருக்குது. அது அந்த பயந்த பொம்பளை ஐயோ நான் மாட்டேன் நான் வேறு இந்த வீட்டுக்கு எப்போ வந்தாலும் எனக்கு இந்த பேய் வருது பிசாசு வருது இதே தான் வருது, இந்த டேரில் யாரும் எழுதக்கூடாது சொல்லிவிட்டா. ஆமாம் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படி சொல்லுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லவும் இல்லை எல்லோரும் என்னையே சுற்றி வராங்க, இல்லை இந்தமாரி கதையெல்லாம் நீங்கள் எழுதக்கூடாது அப்படி எழுதுனீங்கன்னா நான் வரமாட்டேன் சொல்லிவிட்டா. ஆமாம் சரி அப்போ அண்ணியோட பேரை நவுத்திட்டு நம்ம 7 பேரோடது என்ன இப்படி பொசுக்குன்னு நவுத்தி விடுறீங்க, சரி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அரை மனசோட அந்த விளையாட்டுக்கு வருது. ஏன்னா விளையாட்டுங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது, அப்படியே எப்பயாவது ரேராக விளையாடுறது தான். ஸோ அதையே நம்ம ஸ்கிப் பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த பொம்பளையும் ஓகேன்னு விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அந்த பொம்பளைக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஓகே அந்த பொண்ணு பேர் மோகனா. ஓகேவா? இப்போது என்ன பண்ணுறதுன்னா பாட்டில் வந்து ட்விஸ்ட் பண்ணுறாங்க. ட்விஸ்ட் பண்ண அடுத்த செகண்ட் அந்த பாட்டில் வந்து கரெக்டாக சீதா கிட்டே போய் நிற்குது. எல்லாருமே வா 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 நான் எடு, இதுலேருந்து ஏதாவது பனிஷ்மெண்ட் தண்டனை ஏதாவது இருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சொன்னதும் சீதா அப்படியே பொறுமையாக என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதை பாருங்கள் என்னோடய பனிஷ்மெண்ட் என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட்டுறான். நீங்கள் அதை விரிச்சு படிச்சுட்டு அந்த மூடியோட பின்பக்கம் யாரை பார்த்துருக்கோ அவங்கள நாங்கன்னு கொட்டிட்டு வரணுன்னு இருக்கு. அப்படியே அவள் பார்க்குறா, அது வேறு யாரும் இல்லை அர்ஜுன் தான். அர்ஜுன் அப்படியே பல்ல கடிச்சிட்டு ரியாக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி மூஞ்சி வச்சிட்ருக்காரு. ஸோ சீதா என்ன இவனுக்காச்சு, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான், ஒரு வேளை அம்மா அப்பா எல்லோரும் இருக்கிறதால இந்த பண்ணுறானோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அவர் அடிச்சே தான் ஆகணுமா அப்படிங்கிறா. ஆமாம்மா அடிக்கிறது தான் வழக்கம், நீ பண்ணி தான் ஆகணும், இதுக்கெல்லாம் ஸ்கிப்லாம் பண்ண முடியாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அடிக்கிறது இல்லை கொட்டுறது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுது, மண்டையில் லைட்டாக கொட்டுது. ஐயோ பார்த்து அதுலேருந்து பூ முளைச்சிட போகுது. அடிங்க நல்லா அடிங்கிறேன், உன் புருஷனுக்கும் வந்துச்சுன்னா நான் நல்லா அடிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவள் டக்குன்னு வாய மூடிட்டு சரி நான் நல்லா அடிக்கிறேன் டங்குன்னு வைக்கிறா. ஒரு அப்படி சொல்லிட்டு வச்சுருக்காரு. அப்படியே அவர் பார்வெல்லாம் அண்ணி அப்படின்னு உங்களை தான் பார்த்து முறைக்கிறாரு. கலந்தனாரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு சரி அடுத்த அலாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சீதா அப்படியே உங்களை வச்சுட்டு காலில் லொட்டுன்னு அடிக்கிறேன். என்னடி அப்படி சொல்லிட்டு திட்டுறா. ரெடி இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து பார்க்கணுமே உங்கள் அப்பாவுக்கு வருது. சூப்பர் எடுங்கப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவர் எடுத்துகிட்டு என்னோடய பக்கத்தில் இருக்கிறவங்கள முத்தம் கொடுக்கணும்னு இருக்குது. அம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சீதா அம்மா ஐயோ தப்பா சேர் பண்ணுறேன்னா அப்பா முத்தம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோரஸாக சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கு செம ப்ரெஷ் ஆகுது. சும்மா 2 பேர் தனியாக கொடுத்துக்கிறது வேற, கிட்டத்தட்ட எல்லாருமே சம்மந்தி மாப்பிள்ளை கீப்பில் எல்லாரும் இருக்கும்போது ஒரு மாதிரி கொடுக்கும்போது ஒரு மாதிரி கதை அந்த மாதிரி அவங்களுக்கு இல்லை இதெல்லாம் வேண்டாம் என்ன யோனா தெரியாமல் இந்த கேமுக்குள்ளே வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. பரவாயில்லடி லதா இதில் என்ன இருக்குது, எதுக்கு வைக்கப்படுற இரு நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அழகாக சீக்ஸை பிடிச்சிட்டு
அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கன்னத்தில் வந்து கிஸ் பண்ணுறாரு. உங்கள் அம்மாவுக்கு வெக்கம் வேற வந்துட்டு டக்குன்னு அவங்க அப்பாவோட ஷோல்டரில் அப்படியே பிடிச்சிட்டு என்னங்க வெக்கமாக இருக்கே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுறாங்க. ஸோ க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த கிஸ் பண்ணுற மொமெண்ட்ஸ் அழகாக ஜிம்மன் வந்து யாருக்குமே தெரியாமல் அழகாக வீடியோ எடுத்துட்டாரு. அத்தை மாமா என்ன மாப்பிள்ள வெக்கம் வர வருது, நீங்கள் வேறு எதுக்கு மாப்பிள்ள கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காட்டுறது. ஐயோ மாப்பிள்ள எதுக்கு இதெல்லாம் எடுக்கிறீங்க, ஐயோ 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 முதல்ல டெலிட் பண்ணுங்க மாப்பிள்ள அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் கிடைக்கவே கஷ்டம். அதுவும் நாங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாம் சேர்ந்து கிடைக்குதுங்கும் போது அதை மிஸ் பண்ணாமல் வீடியோ எடுக்கிறதுன்னு நல்லது, அதான் பண்ணிட்டேன். ஐயோ எல்லாம் க்யூட்டாக இருக்கீங்க கப்பல் அப்படின்னு சொல்லி அவர் சிரிக்கிறாரு. என்னங்க சத்தம் அப்படின்னு வந்துட்டாங்க. ஸோ வந்ததும் ஆஹா மூக்கு வைத்த மாதிரி உங்கள் மாமனார் வந்துட்டார் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க மாமா நல்லா ஜாலியாக குடும்பத்தோடு சேர்ந்து விளாட்லாம், வாங்க 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 8 பேர் இருக்கும், உங்களோட சேர்த்து 9 பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு இருக்கீங்க. என்ன விளாட்டு, எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏங்க பசங்களாம் நம்மளும் சேர்ந்து எல்லோரும் விளாட்றவங்க, வாங்கங்க உட்காருங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட அம்மா அவங்க அப்பாவை கூப்பிட்டதும் சரி பசங்களோட தானே சரி போடு அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டில் வந்து ட்விஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ ட்விஸ்ட் பண்ணதும் கரெக்டாக வந்து யார் இப்போ கடைசியாக உட்காந்தாரோ அவர்கிட்டயே போய் டொங்குன்னு நிற்கிது. நின்னதும் அந்த டேர் வந்து படிக்கிறாரு. இது வரைக்கும் யாருக்கிட்டேயும் சொல்லாத உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அவர் அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த கேமை நான் சும்மா வெளியிலேருந்து விளாட்றேன். ஏங்க என்ன அப்படி உண்மை இருக்குது, மறைக்கிறீங்க, என்ன பிரச்சனை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, நீ வேற அப்படிங்கிறாரு. ஏங்க நீங்கள் ஒழுங்காக சொல்ல போகிறீங்களா இல்லையா, அப்போது சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு லைட்டாக பயம் வர வருது. அது அது இது வந்து ஏங்க சொல்லிங்க சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. அதுவா உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறாங்க. எல்லாருக்குமே அப்படியே ஆர்வமாக இருக்குது. என்ன மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு சிகரெட்டு குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு, ரொம்பலாம் இல்லடி, மாதத்துக்கு ஒரு தடவை அடிப்பேன் அவ்வளோதான். ஆனால் உன்னை கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபுல்லாகவே விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. உங்கள் அம்மா அப்படியே, அதாவது ஜிம்மனோட அம்மா அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஜிம்மன் செத்தாண்டா சேகர் அப்படிங்கிறவர் நினச்சிட்ருக்காரு. இல்லை பல பேரோட அம்பலங்கள் வெயிலில் வருது அப்படிங்கிறவர் நினச்சிட்ருக்காரு. உங்கள் அம்மா என்ன பழக்கம் அது, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்படி இப்போல்லாம் இல்லைடி, ரொம்ப நல்ல பையன்டி, நானும் அம்மா நல்ல பையன் அழப்பாரு அப்படி சொல்லிட்டு பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வழியாக கோத்துட்டீங்களடா, நல்லது தானே, சந்தோஷமாக இருப்பீங்களே எல்லோரும் அப்படிங்கிறாங்க. சரி அடுத்த பாட்டில் ஸ்பின் பண்ணுங்கள் இப்போது அப்படின்னோடனே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டில் ஸ்பின் ஆகிட்டாக்குன்னு உங்ககிட்ட தான் வந்து நிற்கிது. எல்லாருமே வா வயனுக்கு என்ன வந்திருக்கு சீக்கிரம் ஓப்பன் பண்ண வயன் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் டக்குன்னு அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு பொறுமையாக அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா நான் ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி ஒரு விஷயம் கேட்கலாம், அப்படி அந்த விஷயம் கேட்டுட்டு அது அவங்களால நோ சொல்லவே கூடாது, அவங்க அந்த விஷயத்த செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது தான். அப்படியே டக்குன்னு வெடுக்குன்னு உங்கள் ஃப்ரெண்டு வாங்கிட்டு இது பொய்யா உண்மையான்னு பார்க்குறா, ஆமாம் அப்படி தான் எழுதி அப்படி சொல்லவும் நீங்கள் டக்குன்னு ஏந்திரிச்சு நான் ஜிமினை தான்ட்ட ஒன்று கேட்கணும். அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. என்ன அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அப்படியே லைட்டாக ப்ளஷ் ஆகுது, சிரிப்பு வருது. உங்கள் அத்தைக்கு தெரிஞ்சிட்டு நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு சீதாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. நீங்கள் அப்படியே அப்படியே ஒரு கையை ரைஸ் பண்ணி வென்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்வோம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்படியே கையை தூக்கிட்டு என் கூட நீங்கள் ஹனிமூனுக்கு வரணும் ஸ்விட்சர்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் கத்தாத அப்படிங்கிறாரு. ஆமாம் எல்லோரும் நம்ம குடும்பம் தானே, அதுவும் ஒரே வாரத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. அதில் உட்கார அப்படி சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிருக்காரு. இல்லை நான் கேட்டுட்டேன், நான் ஜிம்னை தண்டை கேட்டுட்டேன், அவர் அதை மறுக்காமல் வரணும். இதை பாருங்கள், அது எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட 8 பேருக்கும் நீங்கள் தான் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கை காட்டிட்டு சொல்கிறீங்க. ஆமாம்மா நாங்கள் சாட்சி தான். டேய் ஜிம்னு ஒழுங்காக போய்டு மருமகளோட சுவிட்சர்லாண்டு, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மிரட்டுறாங்க. சரிப்பா சரி மாமா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரே முறைக்கிறாரு.
எங்கே வந்து எதோ கேட்குறா பாரு, அறிவு கட்ட பயாவ. ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, சபையில் வச்சு அசிங்கப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை வச்சுட்டு தலையில் வச்சு நிற்கிறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி லைட்டாக அதை க்ராஷ் பண்ணிவிட்டு அப்படியே இடிச்சிட்டு நீங்கள் வந்து அப்படியே பொறுமையாக உட்காடுறீங்க. ஸோ இப்போ பாட்டில் வந்து ட்விஸ்ட் ஆகி டக்குன்னு இப்போ ஜிம்மின்ட்டு வந்து நிற்கிது. எனக்கு இப்போ என்ன வரப்போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பொறுமையாக கலறிட்டுருக்காரு. கலர்னதும் அவருக்கு வந்து ஒரு சீட்டு மாட்டுது. அவர் அந்த சீட்டை படிச்சுட்டு கடவுளே அப்படிங்கிறாரு. என்ன 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 அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்கல நீங்கள் வாங்கிட்டு அப்படி சொன்னீங்க சிரிக்கிறீங்க. என்ன வந்தது சொல்லு சொல்லு சொல்லுன்னு எல்லாருக்குமே அவ்வளோ ஆர்வம். நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, இவர் வந்து இப்போ கண்ணை மூடி 50 வரைக்கும் எண்ணுவாராம். இங்கே இருக்கிற விளையாட்டில் இருக்கிற எல்லாருமே ஒளிஞ்சிக்கணுமா, இவர் யார் 4வதாக பார்க்குறாங்களோ அந்த பர்சன் அவங்களுக்காக ஒரு பாட்டு இவர் பாடணுமா, இதுதான் இதில் எழுதியிருக்கு. ஆஹா சரி சரி அப்போல்லாம் எல்லாம் ஓடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விளையாட்டில் மும்மரமாக இருக்கீங்களோ, பெருசு கட்டைங்கள்லாம் எல்லாம் பண்ணுதுங்க, கட்டை எல்லாம் எழுந்திரிச்சு ஓடு விளையாடுதுவோ இல்லை ஒலிய ஆரம்பிக்குதுவோ. அவர் நான் என்ன கண்ணையே பொத்தலை அப்படிங்கிறாரு. சரி நீ பொத்துற கண்ணை மூடுறான்னா நியாயமாக நடந்து கூட விளையாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவருக்கு திருப்பி போட்டு பொத்துங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்களும் கடைன்னு ஒழிகிறீங்க. ஸோ பார்க்குறமே செம பசிலாக இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ சிரிப்பு வருது. ஏன்னா அவங்க எங்கெங்கே ஓடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஒவ்வொருத்தவங்க ரூமில் ஐயோ இங்கே வந்தால் இவன் கண்டுபிடிச்சிடும், இவன் வந்தால் இங்கே கண்டுபிடிச்சிடும் சொல்லிட்டு எல்லாருமே அப்படி அப்படியே ஸ்கிப் ஆகிட்டே இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அர்ஜுனோட ரூமில் தான் இந்த விளையாட்டுலாம் நடக்குது. நீங்கள் அர்ஜுனோட ரூம்லேயே நீங்கள் நின்றுட்டு பரவாயில்ல அவருக்கு பக்கத்துலேயோ எங்கேயோ நின்றுப்போம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பக்கத்தில் ஒரு அலமாரி மாதிரி இருக்கும். ஸோ அந்த அலமாரிக்கு உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறா, உங்களோட ரூமுக்கு போயிட்டா. அப்படியே பார்க்கணுமே அர்ஜுன் அப்படியே அவள் இருக்கிற திசைக்கு அப்படியே எதிர் திசையாக போயிட்டு அவர் எங்கேயோ போய் ஒளிஞ்சிக்கிறாரு. உங்கள் அம்மா அப்பாவோட ரூமில் போய் ஒளிஞ்சிக்கிறார். அந்த மாதிரி ஒளிஞ்சிக்கிறோம். ஒரு வழியாக 50 கவுண்ட் ஆயிடுச்சு. அவர் முதல்ல இந்த கிளையட்டையெல்லாம் முடிக்கணும், அதுங்க தான் ஈஸியாக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கடைன்னு பார்க்குறாரு. பார்த்தா கிச்சனில் 2 மாட்டிக்கிச்சு. வந்து ஹாலில் வரும்போது ஒரு பீஸ் மாட்டிக்கிச்சு. இப்போ 4வதாக மாட்டுறதுக்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர் ஏதோ நம்ம கண்ணு பூத்தின இடத்துல யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த கட்டிலுக்கு கீழே குனிஞ்சு பார்க்குறது, தென் வந்து பாத்ரூம்குள்ளே போய் பார்க்குறது, அப்படி இப்படின்னு பார்த்துட்ருக்காரு. பாத்ரூம்குள்ளே போயிட்டு அவர் அப்படியே பார்த்துட்டு வெளில வரும்போது நீங்கள் அப்படியே நின்றுட்டு என்ன எனக்கு அதை வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா, என்னை தேடிட்டுருக்கீங்களா, அதுக்காக தான் உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து நிற்கிறேன் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி 4th நீயா அப்படின்னு சொல்கிறாரு. எனக்காக ஒரு பாட்டு பாடணும், ஞாபகம் இருக்கா, அதுக்கு என்ன பாடிட்டா போச்சு அப்படிங்கிறாரு. ஆஹா இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர் கிட்டக்க போகிறீங்க. என்ன பண்ணுற, அம்மா அப்பாலாம் இருக்காங்க, ஹாலில் தான் இருக்காங்க, நான் என்ன கண்டுபிடிக்கல அவங்கள வேறு. பரவாயில்ல, அதுக்காக தான் உங்கள் பக்கத்துலேயே இருக்கணுங்கிறதுக்காக தான், டக்குன்னு உங்களை பிடிக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே ஒழிஞ்சிருக்கேன். ஆனால் லூஸாக இங்கே ஒழிகிறதுக்கு. சரி நான் எல்லோரும் இப்போ கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. வாய்ப்பில்லை ஜிம்மு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர் வந்து அந்த அந்த பாத்ரூம் டோர்கிட்டே அவரை லாக் பண்ணி அவரை கிஸ் பண்ண போகிறீங்க. அவர் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படியே பிடிக்கிறாரு. எனக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ண போகிறேன். ஏன் அப்படிங்கிறீங்க. பாத்துட்டு நீ ஏதாவது விளாட்றியா என்ன, ஆக்சுவலி இதே ஒரு விளையாட்டு தான், இதில் என்ன நான் விளையாடுறது, படுத்தாதவா என்னால் முடியல அப்படிங்கிறாரு. நான் படுத்தலை, ஒரு நிமிஷம் இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை நீங்கள் உதறி விட்டு பொறுமையாக அவரோட சிக்ஸை பிடிக்கிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி புல் இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் அப்படியே ஒரு நிமிஷம் உங்களையே பார்க்குறாரு, உங்கள் ஐஸே பார்க்குறாரு. உங்கள் ஐஸ் ஃபுல்லாக ரொமான்டிக்காக அப்படியே மாறிடுச்சு. அவர் அப்படியே என்ன பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. பொறுமையாக நீங்கள் கிட்டக்க வரீங்க. அவரோட ஐஸ் அப்படியே பார்த்துட்டே லவ் யூ ஜிம்மு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் அவருக்கு தெரிஞ்சு நீங்கள் அவருக்கு ஃபஸ்ட் டைம் கிஸ் பண்ணுறீங்க. இப்போ தான் அவர் அப்படியே அந்த கிஸ்லேயே மெஸ்மரைஸ் ஆகி பேன்னு பார்த்துட்ருக்காரு. ஓகே இப்போ போய் 4th ஒன் நான் தான் போய் கத்திட்டு வாங்க. என்ன சொன்ன, போய் சொல்லுங்கள் நான் தான் 4th பர்சன் அவுட்டுன்னு, போங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஹாலில் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மூக்கை வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுறீங்க. போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நவரை பார்க்குறாரு. வழி விடு. என்னங்க வெக்கப்படுறீங்களா, இல்லையே
நான் ஏன் வைக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் கண்ணு ரெண்டும் செவந்திருக்கே ஏன் அப்படின்னு சொல்லி விடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு ஹாலுக்கு போயிட்டு 4th ஐஸ் ஒய்என் அப்படிங்கிறாரு. ஆஹா இப்போ பொண்டாட்டிக்காக பாட போகிறேடா, சூப்பர் சூப்பர், எல்லாம் வா 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 அவன் கண்டுபிடிச்சிட்டா 4th காய் வந்து அவன் பொண்டாட்டி தான், இதுக்காக தான் ஒயன் அங்கே இருந்தா போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ வராங்க. ஸோ ஒரு வழியாக வந்ததுக்கப்புறம் உங்களுக்காக ஒரு மெலோடியான ஒரு பாட்டு பாடுறாரு. நீங்கள் அப்படியே அவரோட ஐஸே பார்க்குறீங்க, உங்களுக்கு லைட்டாக ப்ளஷ் ஆகுது, வெக்கம் வர வருது. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே உங்கள் ஐ கான்டாக்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே வேறு ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ போதும் போதும் இதுக்கு மேலே போதும் விளாட வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்போ இது வரைக்கும் எனக்கு ஒரு சான்ஸ் கூட வந்ததில்லை, நானும் பைத்தியக்காரன் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களாம், அதனால் எல்லாம் கண் வாய மூடிட்டு எல்லாம் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கொந்தளிச்சுட்டு போய் கிடக்குறாரு. ஸோ இப்போ வந்து திருப்பி பாட்டில் வந்து ட்விஸ்ட் ஆகுது. ஸோ ட்விஸ்ட் ஆனதும் இப்போ கரெக்டாக ஆசைப்பட்ட மாதிரி அர்ஜுன் கையிலே டொடக்குன்னு போய் நிற்கிது. ஃபஸ்ட்டு வந்து 2 ஆப்ஷன் அதில் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் அம்மா அப்பா, தென் என்னோடய அண்ணன் ஜிம்மன், அவங்க தான் என் உலகம் எல்லாமே. எனக்கு ஏன் பிடிக்கும்னு சொல்ல முடியாது, அவங்க என் கூட இருந்தாலே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னே மூஞ்ச அப்படியே ஆடுது. அதை டக்குன்னு ஜிம்மன் வாங்கிட்டு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா இதுக்கப்புறம் போதும் நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு ஜிம்மன் சொல்கிறாரு. எல்லாருக்குமே ரொம்ப க்யூரியஸாக இருக்குது, என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கணும் வாங்கிட்டு பார்க்குறீங்க. என்ன ஆச்சு? அது அது ஒன்றும் இல்லை, அவர் ஏதோ ஒரு சாப்பாடு செஞ்சு தரணுமா, பிடிச்ச ஃபேவரட் டிஷ், அவருக்கு பிடிச்ச டிஷ் வந்து செஞ்சு கொடுக்கணுமா, அதுதான் அவருக்கு தெரியாதுல்ல, அதனால் பெகன்னு முழிக்கிறாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியா? ஐயோ சீச்சி, அர்ஜுன் கையில் அவன் சாப்பிடுவான், சுடு தண்ணி கூட எப்படி வைக்கணும்னு தெரியாது, அவன்கிட்டலாம் யாரெல்லாம் சாப்பிடுவோம், ஐயோ நான் மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏஞ்சி போயிடுறாங்க. நீங்கள் அப்பாடா அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ ஜிம்மன் தேங்க்ஸ் அப்படிங்கிறாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது எல்லாத்தையுமே சீதா நோட் பண்ணிட்டு ஆனால் தெரியாத மாதிரி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. ஸோ அங்கே அந்த கொஷினில் என்ன நடந்திருக்குன்னா, உங்களோட ஃபஸ்ட் லவ் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அது வந்து அவருக்கு ஏதோ ஒரு ஃபஸ்ட் லவ் இருந்திருக்கும் போல், அது ஆனால் கிளற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து இன்னும் அதுலேருந்து வெளியில் வரல போல். ஸோ அதை அந்த வந்து அப்படியே கேட்டதும் அவருக்கு அப்படியே அந்த ஸ்டப்பன் ஆகி அந்த பழைய தாட்ஸ்லாம் வந்ததால் அப்படியே ஒரு மாதிரி ஆகியிருப்பார். அதை தான் ஜிம்மன் நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு அவர் வாங்கிட்டு, அவருக்கு அது அவரோட ஃபர்ஸ்ட் லவ் தெரியும். ஸோ அவரும் அப்படியே ஸ்கிப் பண்ணுறாரு. உங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் இவங்க 2 பேர் ஃபேஸ் மாறினதால் ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்குது, ஆனால் இதை கேட்கக்கூடாதுன்றது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த இதையே மாற்றிடுறீங்க. ஸோ இப்போ அப்படியே பார்க்கணுமே, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மினுக்கும் அவன் தம்பிக்கும் நீங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நீங்கள் போகிறீங்க. டக்குன்னு நீங்கள் போன அடுத்த செகண்ட் பிடிச்சி அப்படியே போடு அப்படின்னு சொல்லிட்டு சீதா அப்படியே உங்களை பிடிச்சிட்டு ஒரு நிமிஷம் வா அப்படிங்கிறா. என்னடி அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சு எனக்கு தெரியும், அது கண்டிப்பாக நீ சொன்ன மாதிரி இருக்காது, என்னது அப்படிங்கிறா. அது அவரோட ஃபஸ்ட் லவ் பற்றி சொல்லணும்னு இருக்குது. அப்போ அதோட லவ்வெல்லாம் வேறு பண்ணியிருக்காரா? அவர் எவ்வளோ தான் காமெடியாக உங்ககிட்ட ட்ரை பண்ணாலும் அவருக்கும் மனசு இருக்குடி, அதுக்குன்னு ஓவராக பண்ணாத, உனக்கெலாம் இதே மாதிரி சுற்றி வர பசங்கள்லாம் பிடிக்காது, ஆளு பாரு பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கா. எனக்கே நான் வந்துச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே மூஞ்ச சுழிச்சிட்டு போகிறா.
ஸோ இதோட இந்த எபிசோட் பண்ணிக்கலாம் நீ பாய் சராங்க மீ ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கடா சப்ஸ்கிரைப்